உலகத்தில் நாம் நீதியாய் நடக்கும் போதும் சரி, இயேசுவுக்காக அவருடைய பிள்ளையாய் நீதியாய் நடந்து அநேக காரியத்தில், குடும்பத்தின் பாதையில், ஊழியத்தின் பாதையில், சமுதாயத்தில் நாம் எல்லாவற்றையுமே விட்டு கொடுக்கும் போதும் சரி, மற்றவங்களால் நம்ம தூசிக்கப்படலாம். தேவ பிள்ளைகளே, நாம் ஏமாற்றப்பட்டது போல இருக்கலாம், ஆனால் முடிவிலே நீதிமானுக்குத்தான் நன்மை உண்டாகும். தேவ பிள்ளைகளே, அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே தேவன் நீதிபரராய் வெளிப்பட போகிறார். எப்ப தெரியுமா? நீங்களும் நீதியுள்ள பிள்ளைகளாய் உங்களுக்கு வருகிற அநீதியை நீங்க பெரிதா நினைக்காம கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களை கனப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, ஆனா நீதியாய் வாழுகிற அந்த நீதிமானுக்கு துரோகம் செய்றாங்க பாருங்க, தேவன் அவர்களை விடவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, அவங்க கண்டிப்பா தங்களுடைய நாட்கள்ல அந்த பலனை அடைந்தே தீர வேண்டும். அந்த அநீதியாய் நடக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த தீர்ப்பை அவங்க பெற்றுதான் ஆக வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஏன் சொன்னா அவர் நீதிபரர். அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் இழைக்கப்பட்ட எந்த அநீதியான காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க.